குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இண்டெக்ஸு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் டெலகிராமில் அப்டேட் எதுவும் போடல. நான் நேற்றே வந்து சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். டே சார்ட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் இருக்குது. மூமெண்ட்டு பெரிய அளவில் இல்லை. அப்போ நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அல்லது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போட்டு பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங்லேருந்து கீழே வந்திருக்கு. இல்லை 5 மினிட்ஸில் கிளியராக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கிளியர். 5 மினிட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ஆனது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டை வந்து கொடுத்துருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. இதில் ட்ரேட் இல்லையானா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது எடுத்திருந்துருக்கலாம். பட் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஒரு கேண்டிலுக்குள்ளே ட்ரேட் எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ரேஞ்சை தாண்டும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுக்கும். நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு. வெயிட் பண்ணிவிட்டு என்ன டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. முடிஞ்சால் நான் வந்து இருந்தேன் அப்படின்னா அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பெரிய அளவில் மூமெண்ட் எதுவும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். அப் சைடில் கனெக்ட் ஆகுதான்றது தெரியல. கனெக்ட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஃபர்தராக ஸ்ட்ராங்காக எதுவும் பிரேக் அவுட் என்ன டைரக்ஷனில் கொடுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். 24,500 அப்படின்றதான் ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ட் வந்து. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து மேஜர் லெவலாக பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டுதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 24,700 அப் சைடில் இருக்குன்றத பார்த்துருக்கோம். சப்போஸ் இது வந்து டவுன் சைடில் ஏதாவது பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 24,250க்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது அல்லது 200 அந்த இடத்துல. ஓகே, 250 அல்லது 200 இந்த இடத்துல மேபி டவுன் சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேத்தோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சென்செக்ஸ்லேயும் பெரிய அளவில் மூமெண்ட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி செக் பண்ணல மார்க்கெட்டை. ஓகே. கடைசி உள்ள 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த டீட்டெயில் போட்டுட்டேன். நேற்று இன்ஸ்டாவில் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து அந்த சிஏஎஸ்ன்னு சொல்லிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்களா, அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை விட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சை தான் வந்து மார்க்கெட் ஆனது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே, என்ன டைரக்ஷனில் நாளைக்கு ஏதாவது கொடுத்தது அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். பேங்க் நிஃப்டியுமே சேம் அதே தான். வேறு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படி அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 58,000 வரைக்கும் அப் சைடில் மூவ் ஆகுதா அல்லது டவுன் சைடில் எதுவும் வருதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே போய்லாம் சிக்கிக்காதீங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நிஃப்டியை கூட ஒரு இடத்துல ஓகேன்னு சொல்கிற மாதிரி அது இருந்தது. பேங்க் நிஃப்டி ஒன்றுமே இல்லை. கம்ப்ளீட்டாக ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஸ்டாக் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். டே சார்ட்டாக மாற்றிடுறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வாரம் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரே இங்கே பாருங்கள், டே சார்ட்டில் இப்படி கன்சல்டேஷனில் போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதை கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிட்டு என்ன டைரக்ஷனில் பிரேக் அவுட் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து சோலார் இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு மூவ் ஆயிருந்துச்சு. இது மேபி ஒரு 22,500 இந்த லெவல் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். விருப்பம் இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். அசாட் இன்ஜினியரிங் ஸ்டாக்கும் ஒன்றுமே மூவ் ஆகலைங்க. எல்லாமே கொஞ்சம் சைட்வேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கவனமாக வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. அல்லது 1 ஆர் 2 டேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது நமக்கு ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் எதுவும் கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதை பொறுத்த மட்டும் ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தால் 3000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளாக் பாக்ஸ். இது ஒரு பெரிய பையிங், அப்புறம் ஒரு கண்டினியூஸான ஒரு செல்லிங் கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிட்டு மூவ் ஆகுது. மேபி இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 980 வரைக்கும் போகலாம். எஸ்எல்லை வந்து கீழே வச்சுட்டு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லைன்னா விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து மிஸ்ரா. ஓகே. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இதுவுமே பிரேக் அவுட் வேணும். பிரேக் அவுட் இருந்தால் தான் ட்ரை பண்ண முடியும். ஓகே.
ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தா 560 வரைக்கும் போகும். பட் இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். வேற பெரிய லெவல்ல எதுவும் ஃபில்டர் ஆகல. ஃபில்டர் ஆச்சுன்னா நான் வந்து ஷூரா வந்து அப்டேட் பண்றேன். இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் நெறைய இது பார்த்தேன். எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் சுத்துது. இத எப்படி சொல்ல முடியும்? ஸோ, அதனால வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைக்கட்டும். அல்லது நாளைக்கு விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு எதுவும் கிடைக்குதான்றத பார்க்கலாம். எல்ஜி பாலகிருஷ்ணா எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ம். இல்ல. எல்லாமே அதான் நான் இதெல்லாம் நேத்தே எழுதி வச்சேன். ஏதாவது இன்னைக்கு பிரேக் அவுட் இருந்தா நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் எந்த ஒரு பிரேக் அவுட்டும் ப்ராப்பரா இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுக்கிற மாரி இருக்கு. ஸோ 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. நான் காலையில இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. நன்றி.